Dear students, நாம இப்போ நியூ யூனிட்ஸ் கொண்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த யூனிட்டை நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளான்ட் மார்ஃபாலஜி அண்டு த டாக்ஸானமி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். நான் ஏற்கனவே போன சாப்டரில் சொன்ன மாதிரி இந்த யூனிட்லேருந்து இந்த சாப்டர்லேருந்து நம்ம மேக்ஸிமம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம 3 சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபஸ்ட்டு சாப்டரில் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ அதில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, த எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஷூட் சிஸ்டம் எப்படி இருக்கும், லீஃப் எப்படி இருக்கும், அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டர் கால் பிளான்ட் மார்ஃபாலஜி, தட் இஸ் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த யூனிட்டில் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி இஸ் டாக்கிங் அபவுட் அதோட ஃப்ரூட், சீட் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஃப்ளவர், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு கிளாஸுக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ், அந்த ஃபெர்டிலைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டர் கால் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ இந்த யூனிட்டோட ஃபைனல் சாப்டர் அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டாக்ஸானமி. நம்ம டாக்ஸானமினா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு அவுட்லைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இந்த சாப்டரில் நம்ம டாக்ஸானமியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யார் யார் அந்த டாக்ஸானமியை ப்ரப்போஸ் பண்ணாங்க, என்னென்ன சிஸ்டம்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது, எதை பேஸ் பண்ணி இந்த டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இருந்தது, அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட்டாக எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரியான பேசிக் அவுட்லைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசியம்னா என்ன, ஹெர்பேரியம்னா என்ன, அதுக்கப்புறம் டாக்ஸானமிக்கல் ஜுவாலஜிக்கல் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன், அந்த மாதிரி இந்த மாதிரி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக அதே சாப்டரில் நம்ம டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொன்ன மாதிரி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் இன்றைக்கி வேர்ல்டில் த டாமினன்ட் பிளான்ட் குரூப். ஸோ இன்றைக்கி இருக்கிறதுல மேக்ஸிமம் கண்டுபிடிச்சதில் மோர் தென் 70-80% பிலாங்ஸ் டு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கிற ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை நம்ம எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம், அப்புறம் அதில் ஒரு மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது த ஃபஸ்ட் சாப்டர் ஆஃப் த பர்டிகுலர் யூனிட், இங்கே த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பிளான்ட் மார்ஃபாலஜி, மார்ஃபாலஜினா நமக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எனிதிங் இஸ் கால் மார்ஃபாலஜி. ஒரு பிளான்ட்டோட நம்ம எக்ஸ்டர்னல் அப்பீரன்ஸை நம்ம பார்த்து நமக்கு என்னென்ன தெரியுதோ அதை தான் நம்ம எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் பிளான்ட்ஸை ஸ்டடி பண்ணும்போது 2 டைப் ஆஃப் மார்ஃபாலஜியை வி கேன் ஸ்டடி. ஒன்று வந்து அதோட வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜினா ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிற ஸ்ட்ரக்சர், இல்லை ரீப்ரொடக்ஷனால் இமீடியட்டாக ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர், அதோட பார்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ளவரில் இருந்து அடுத்த ஸ்டேஜ் ஃப்ரூட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் சீடு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ், இந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ், அந்த ஃபங்க்ஷனல் டீட்டெயில்ஸ் பற்றி படிக்கிற ஏரியாவுக்கு பேர் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. பட் நாம் இந்த சாப்டரில் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் அந்த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த என்டையர் பிளான்ட் பற்றி படிக்கிறது தான் த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ் ரெஃபர்ஸ் ஹியர் ஓவர், இங்கே என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா apart from the reproductive structures, the remaining portion of the entire plant body is called the vegetative organs. So அந்த vegetative organs ஓட appearance, அதோட entire structural details, அதை பற்றி தான் நாம் இங்கே படிக்க போகிறோம். ஸோ நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து ரொம்ப 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 டைவர்சிஃபைடு ஒரு குரூப். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அந்த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான வேறு மாதிரியான மார்ஃபாலஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸு இருக்குது அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பிளான்ஸ் பற்றியும் படிக்க போகிறோம். நம்ம ஃபாசில்ஸில் எப்படி இருந்துருக்குங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம டாக்ஸானமி ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த எல்லா டீட்டெயில்ஸும் சேர்த்து அதோட அந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் அதுலேயும் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்ன உடனே பிளான்ட்டோட பார்ட்ஸ் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக என்ன ஞாபகம் வரும்? ஒரு பெரிய மரமோ செடியோ போதரோ நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ இமிடியேட்டாக உங்களுக்கு அதை பார்த்தோன்னா என்ன தெரியும், ஒரு பிளான்ட்டோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் நமக்கு ஸ்டெம்மு தெரியும், அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் தெரியும், பட்டு தெரியும், அதுக்கப்புறம் அந்த லீஃபை ஜாயின் பண்ணுற அந்த லீஃபோட காம்பு தெரியும். அந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட் எரெக்டாக நிற்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெம்முக்கு கீழே என்ன இருக்கணும், ரூட் இருக்கணும். ஸோ ரூட் அதோட மேஜர் ரூட் ஒன்று இருக்கும், அதுலேருந்து பிரான்ச்சஸ் ரூட் இருக்கும், அந்த பிரான்ச்சஸில் நிறைய ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எக்ஸ்டர்னல் பிளான்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் படிக்க போகிறோம். ஃபைன். ஸோ ஒரு வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 2-3 ஏரியாஸாக நம்ம கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிளான்ட்டோட ஹேபிட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, பிளான்ட்டோட ஹேபிட்டட் எந்தெந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் பிளான்ட்டோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் சேர்ந்தது தான் அந்த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியோட ஸ்டடி. ஸோ ஹேபிட்ஸ் அப்படின்னா பிளான்ட்டோட ஹேபிட்னா பழக வழக்கம் நம்ம படிச்சிருக்கிறோம். பட் இங்கே அதை மாதிரி சொல்லலை. பிளான்ட்டோட ஹேபிட் அப்படின்னா அதோட அப்பியரன்ஸ், அது எந்தெந்த மாதிரி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை ப்ரிஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மேங்கோ அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரீயாக தான் டெவலப் ஆகும், அது புல்லாவோ இல்லைன்னா புதராவோ அது டெவலப் ஆகாது. ஸோ அதுதான் அதோட ஹேபிட். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஹேபிட் we can divide the entire angiosperms into 4 groups: herbs, shrub, climbers and trees. ஓகேவா. ஹர்ப்னா நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப இந்த 4 குரூப்லேயே ரொம்ப வீக்காக இருக்கிற குரூப்னா அந்த ஹர்ப்ஸ் தான். ஸோ நம்ம புல் பார்க்குறோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். புல் வந்து புல்லுக்கு கீழே வந்து நார்மலாக வேர் வந்து கொத்து கொத்தாக இருக்கும். அந்த வேர் வந்து பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஹர்ப் வந்து அது மாடிஃபை ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லைஃப் ஸ்பேன் இருக்கிற ஹர்ப்ஸ் இருக்குது. சில ஹர்ப்ஸ் வந்து ஆனுவலாக இருக்கும், சில ஹர்ப்ஸ் வந்து பயனியலாக இருக்கும், சில ஹர்ப்ஸ் வந்து பெரனியலாக இருக்கும். பெரனியல் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ அருகம்புல்லே ஒரு வெரைட்டி இருக்கும், நம்ம வீட்டில் தோட்டத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அதில் பெரனியல் வெரைட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை அந்த புல்லை கட் பண்ணி போட்டாலும் திரும்ப அது அந்த இடத்துல வித்தின் ஃபியூ டேஸில் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா தேர் ஆர் பெரனியல். பெரனியல் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த புல்லுக்கு அந்த ஹர்புக்கு கீழே அது வந்து ஒரு ரைசோம் மாதிரி ஸ்ட்ரக்சரோ இல்லைன்னா ஒரு பல்ப் மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். they are the actually vegetative propagation structure. அதில் இருந்து திரும்ப they can produce the next generation. ஸோ அந்த பர்டிகுலர் ஹர்பை எராடிகேட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், அந்த பல்போடு சேர்த்து அந்த கீழே இருக்க ரைசோமோடு சேர்த்து எராடிகேட் பண்ணால் வழியாக we cannot eradicate the particular herbs. they are all called perennial. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹர்ப்ஸ் இங்கே அவைலபிள் இன் த வேர்ல்டு. ஃபைன். ஷ்ரப் அப்படின்னா நமக்கு தெரியும், புதர் செடியை தான் நம்ம ஷ்ரப்னு சொல்கிறோம். ட்ரீஸ்லேருந்தும் ஹர்ப்ஸ்லேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரங்க் மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்டெம், பெரிய ஸ்டெம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்காது. டெரஸ்ட்ரியல் பாட்டம் லெவல்லேருந்தே ஒரு நிறைய பிரான்ச்சு வந்து ஒரு புதர் மாதிரி அங்கே வளர்ந்துருக்கும். அதை தான் நம்ம ஷ்ரப்னு சொல்கிறோம். நிறைய புதர் செடிஸ் நமக்கு தெரியும். கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. கிளைம்பர்ஸ் அப்படின்னா இது வந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிளான்ஸை தான் நம்ம கிளைம்பர்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து ஹர்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது மரமாக கூட இருக்கலாம். மரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லயானாஸ், நம்ம போன டாப்பிக்கிலே பார்த்தோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னொரு பிளான்ட் இல்லைன்னா இன்னொரு எரெக்ட் ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணி அது கிளைம்ப் ஆகி மேலே ஏறிட்டோ இல்லை தரையில் ஊந்துட்டோ போகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிளான்ஸை நம்ம கிளைம்பர்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனல் அண்ட் மேஜர் கேட்டகரி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் ட்ரீஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ரொம்ப எரெக்டாக ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சராக வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த பிளான்ஸை தான் நம்ம ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ட்ரீஸ்லேயும் அகெயின் there are 2 types ஆஃப் ட்ரீஸ் நம்ம பார்க்கலாம், ட்ரங்க் அண்டு காடக்ஸ். ட்ரங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டெம்மு ரொம்ப பெருசாக சென்ட்ரல் ஸ்டெம் வளர்ந்துருக்கும், அதுலேருந்து நிறைய பிரான்ச் ஆகிருக்கும், அந்த பிரான்ச்சஸ் இன்னும் நிறைய பிரான்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்ல பெருசாக பெருகி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரீஸுக்கு பேர் ட்ரங்க் ட்ரீஸ். அந்த மாதிரி இல்லாமல் காடக்ஸ் அப்படின்னா இதில் பிரான்ச்சஸ் வந்து அவ்வளோ நிறைய இருக்காது, அன்பிரான்ச் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் சென்ட்ரல் ஸ்டெம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ் இங்கே அவைலபிள். இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அந்த ஸ்டெம்மோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். த பாயிண்ட் இஸ் இந்த 4 கேட்டகரி பேஸ்ட் ஆன் த ஹேபிட் ஆஃப் த பர்டிகுலர் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ என்னென்ன 4 கேட்டகரி? ஹர்ப், ஷ்ரப், கிளைம்பர்ஸ், ட்ரீஸ்.
ஃபைன். இப்போ நாம் பிளான்டோட ஹேபிட்டட் பொறுத்து we are going to divide the entire group into some categories. For example, whether they are belongs to terrestrial or whether they are belongs to aquatic. Terrestrial அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரியும், நிலத்தில் வாழக்கூடிய அந்த பிளான்ஸை நம்ம டெரஸ்ட்ரியல்னு சொல்கிறோம். அக்வாட்டிக் அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ஸ். ஸோ டெரஸ்ட்ரியல்லையும் அகெயின் there are so many types: mesophyites, xerophytes, psammophytes and lithophytes. ஸோ டெரஸ்ட்ரியலில் தான் எல்லாமே வாழுது. அதில் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மீசோஃபைட்ஸ் அப்படின்னா நல்ல தண்ணி செழிப்பாக இருக்கக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய அந்த பிளான்ஸை நம்ம அந்த நிலத்தில் மட்டும்தான் வாழும், அந்த மாதிரியான பிளான்ஸை நம்ம மீசோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். ஜெரோஃபைட்ஸ் அப்படின்னா ஓரளவு நல்ல ட்ரையான ஏரியாவில் அடாப்ட் ஆகி வாழக்கூடியதை ஜெரோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். சாமோஃபைட்ஸ் அப்படின்னா இந்த டெசர்ட் மாதிரி பாலைவனம் மாதிரி இருக்கிற வெறும் மண் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல கூட they can adapt. சாமோஃபைட்ஸ்னால் சாயில் இருக்கிற சாயில் ரிச் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய பிளான்ஸ். லித்தோஃபைட்ஸ்னால் அதை விடவும் ட்ரையான ஏரியாவில் ராக்ஸ், லித்தோனா ராக்னு அர்த்தம், பாறையில் கூட வளரக்கூடிய ட்ரீஸை நம்ம அந்த பிளான்ஸை நம்ம லித்தோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தெர் ஆர் 4 different classes belongs to terrestrial habitats. Aquatic habitats அப்படின்னா the plants they can live or they can grow in the aquatic and water environment வளரக்கூடியது. ஸோ இதுலேயும் again there are so many types: free floating, submerged, emergent, floating leaved and mangroves. ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா நமக்கு அதிலே தெரியுது, தண்ணியில் மேலே மிதந்துட்டே வளரக்கூடிய பிளான்ஸை ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னு சொல்கிறோம். இது வந்து கீழே பாட்டமோட எந்த சம்மந்தமும் இருக்காது, லீவ்ஸு அதோட ரூட் எல்லாமே சேர்ந்து தண்ணியில் மேலே தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். சப்மர்ஜ்டு அப்படின்னா இதுக்கு கம்ப்ளீட் வைஸ் வர்ஸா, அந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிருக்கும், ரூட்டு கீழே இருக்கும் இல்லாமல் இருக்கும், பட் ஆனால் பிளான்ட் வந்து மேலே சர்ஃபேஸில் தெரியாது. எமர்ஜென்ட் அப்படின்னா கண்டிப்பாக ரூட் வந்து கீழே அந்த வாட்டர் பாடியோட சர்ஃபேஸில் கீழே போயிட்டு ரூட் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அதோட ஸ்டெம் வந்து வாட்டரை தாண்டி மேலே சர்ஃபேஸ்க்கு மேலே பெனிட்ரேட் ஆகி மேலே வந்திருக்கும். தட் இஸ் வாட் கால் எமர்ஜென்ட். ஃப்ளோட்டிங் லீவ்டு அப்படின்னா கிட்டத்தட்ட எமர்ஜென்ட் மாதிரியே தான், கீழே கண்டிப்பாக ரூட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதோட லீவ்ஸ் மட்டும் மேலே தண்ணிக்கு மேலே தெரியும். தட் இஸ் வாட் கால் ஃப்ளோட்டிங் லீவ்டு. மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த பிராக்கிஸ் வாட்டர் ஏரியாஸில் நம்ம பிச்சாவரம் ஏரியாஸில் போனால் பார்க்கலாம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது அந்த வாட்டர் பாடிஸோடவே ஒட்டிட்டு அந்த பிராக்கிஸ் வாட்டரில் அடாப்ட் ஆகி வாழ்ந்துருக்கக்கூடிய அந்த பிளான்ஸை நம்ம மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஹேபிட்டட் ஆஃப் த பர்டிகுலர் பிளான்ஸ். இது மட்டும் இல்லாமல் தேர்டு கேட்டகரியில் நம்ம எப்படி பிளான்ஸை பிரிக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்பேன். நான் முதலே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்பேனை பேஸ் பண்ணி ஆனுவல், பயனியல் அண்டு பெரனியல் அப்படின்னு நம்ம பிளான்ஸை பிரிக்கலாம். ஆனுவல் அப்படின்னா அதோட என்டையர் லைஃப்பும் ஒரே ஒரு லைஃப் ஸ்பேனில், ஐ மீன் ஒரே ஒரு பீரியடில் அது கம்ப்ளீட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயரில் தே கேன் கம்ப்ளீட், ஒரு வருஷத்துலேயே அது வளர ஆரம்பிக்கும், பூக்கும், காய்க்கும், அதோட லைஃப் வந்து அந்த 1 இயர்லேயே அது முடிஞ்சிடும். தட்ஸ் வாட் கால் ஒரு சீசனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். தட்ஸ் வாட் கால் ஆனுவல் பிளான்ஸ். பயனியல் அப்படின்னா இது அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு சீசனில் இது வளர ஆரம்பிக்கும், இன்னொரு சீசனில் இது ஃப்ளவரிங் அண்டு சீடிங் பண்ணும். தட் இஸ் வாட் கால் பயனியல் பிளான்ஸ். அண்ட் பெரனியல் அப்படின்னா எப்போவுமே தே ஆர் கோனா பி அலைவ் அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து ஒரு வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே சாகக்கூடிய பிளான்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு தே ஆர் கோனா பி அலைவ், தட் இஸ் வாட் கால் பெரனியல். ஸோ பெரனியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுலேயும் அகெயின் 2 டைப்ஸ் இருக்குது: பாலிகார்பிக் அண்டு மோனோகார்பிக். பாலிகார்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரனியல்லையுமே வருஷம் பூத்து பழம் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ட்ரீஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், பாலிகார்பிக்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீஸ். ஸோ அந்தந்த சீசன் வரும்போது ஒரு வருஷமும் இந்த சேம் ட்ரீ கேன் கிவ் ஃப்ரூட்ஸ். மோனோகார்பிக் அப்படின்னா அதோட என்டையர் டியூரேஷனில் ஒரே ஒரு தடவை தான், அது பெரனியலாக இருந்தால் கூட அதோட லைஃப் ஸ்பேனில் ஒரே ஒரு தடவை தான் அது வந்து அந்த ஃப்ரூட்டோ இல்லை அதோட அந்த அடுத்த ஸ்ட்ரக்சரோ ஃபார்ம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேம்பூஸ். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட்டு ட்ரங்காக தான் இருக்குமே தவிர மற்றபடி அதில் ஃபர்தர் ப்ரொடக்ஷன் அங்கே கிடையாது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கேரக்டர்ஸ், ஐ மீன் ஆனுவலாக, பயனியலாக, பெரனியலாங்கிற பொறுத்து அதோட லைஃப் ஸ்பேனை பொறுத்து வி கேன் டிவைட் த பிளான்ஸ். ஃபைன்.
ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மார்ஃபாலஜியை பேஸ் பண்ணி அதோட ஹேபிட்டை பேஸ் பண்ணி அதோட ஹேபிட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை டிவைட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோட அந்த மார்ஃபாலஜிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 மேஜர் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் அண்டு ரூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளான்ட்டை விசிபிளாக வெளியில் பார்த்தோன்னா என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் தான் ஷூட் சிஸ்டம். ஸ்டெம் தெரியும், லீஃப் தெரியும், லீஃபில் பட்டு தெரியும், பட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்சில்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். இது எல்லாமே ஃப்ளவர் தெரியும், அதில் போலன்ஸ் தெரியும், ஓவரி தெரியும். இது எல்லாமே இந்த விசிபிளாக நமக்கு வெளியில் பார்க்கக்கூடிய அந்த என்டையர் சிஸ்டம் தான் த ஷூட் சிஸ்டம். ஸோ அந்த ஃப்ளவர் சீடு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் அந்த ரிமைனிங் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஷூட் சிஸ்டமில் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிலோ த ஸ்டெம் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணி ஃபாஷன் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பேர் ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. டேப் ரூட்டா, அட்வென்டிஸ் ரூட்டா, அந்த மாதிரி நிறைய டைப் நம்ம பார்க்க போகிறோம். ரூட்டுங்கிறது they're gonna carry they're gonna observe the water and minerals from the environment. அது வந்து அதை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் அது சப்ளை பண்ண போது த்ரூ த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ we are gonna start the story with root. ஸோ ரூட் சிஸ்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் they are present below the stem underground. ஸோ சாயிலில் தான் அதோட நார்மல் ஏரியா இருக்குது. எப்படி வளரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அகெயின்ஸ்ட் நம்மளோட கிராவிட்டி. ஸோ அகெயின்ஸ்ட் ஃபோட்டோட்ராஃபிக், பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக் அப்படின்னா பூமியை நோக்கி உள்ளே வளரும் அகெயின்ஸ்ட் சன். ஸோ அகெயின்ஸ்ட் சன்னை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். ஸோ ஸ்டெம் வந்து இதுக்கு வைஸ் வர்சா, அகெயின்ஸ்ட்டு உங்களோட புவியீர்ப்பு விசைக்கு அகெயின்ஸ்டாக அது வளரும் டுவர்ட்ஸ் சன். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். அண்ட் இது எங்கேருந்து டெவலப் ஆகும்னா சீடோட ரேடிக்கிலிருந்து ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிற ஸ்ட்ரக்சர் ரூட்டு தான். ஓகே, ஸோ சீடு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் இஸ் சீடில் ரேடிக்கல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து கீழே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக் அது கீழே நோக்கி வளர ஆரம்பிக்கும். தட் வில் டெவலப்ட் இன்டு எ ஸ்ட்ரக்சர் கால் ரூட். ஸோ கண்டிப்பாக இதில் என்ன கிடையாது, குளோரோஃபில்ஸ் கிடையாது. அதனால் இதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் அப்பாரட்டஸ். அந்த ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாம் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஃப்ளோயம் மூலமாக ஃபுட்டு தேவையான ஃபுட்டு இங்கே ரூட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். பட் ரூட் அதுக்கு தேவையான அந்த ரிமைனிங் பிளான்ட் பார்ட்ஸுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் வாட்டரையும் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி தேகோன டிரான்ஸ்போர்ட். ஸோ குளோரோஃபில்ஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஸ்டெம்மில் பார்க்க போகிற நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் நோடு, இன்டர்நோடு. நோடு அப்படிங்கிறது எந்த இடத்துல லீஃப் ஆரிஜினேட் ஆகுதோ அதை நம்ம நோடுன்னு சொல்கிறோம். இன்டர்நோட்ஸ் அப்படின்னா 2 நோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் இன்டர்நோடுன்னு சொல்கிறோம். நோடு, இன்டர்நோடு, பட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நார்மலி ஆப்சன்ட் ஃப்ரம் ரூட் சிஸ்டம். தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். சில ரூட் சிஸ்டமில் பட்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பாசிபிள். பட் நார்மலி 99% ஆஃப் த டைம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஆப்சன்ட் ஃப்ரம் ரூட் சிஸ்டம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரிய வேண்டியது about the root system. ரூட் சிஸ்டமோட மேஜர் ஃபங்க்ஷன், they are going to observe the minerals and water from the soil environment and they are going to transport to the entire plant system. And regions of root அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூட் இப்படி இருக்குது அப்படின்னா நார்மலி அந்த டிப் இஸ் பீங் கவர்டு பை one more layer called root cap. Okay, so that is what called root cap. Root cap is normally made up of a single type of cells called parenchyma. So parenchymatous tissue கூட நம்ம அதை சொல்லலாம். ஸோ அந்த ரூட் கேப்போட ரோல் என்ன அப்படின்னா அந்த டிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம டிஷ்யூ சிஸ்டம் பார்க்கும்போது பார்க்க போகிறோம். அது ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், அதோட டிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த டிப்பில் தான் ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது, தட் இஸ் வாட் கால் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் ஃபர்தராக பிளான்ஸோட லைஃப் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் தே கேன் பி அலைவ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளான்ஸ் வந்து நார்மலி ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்பேன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது தே கேன் பி அலைவ் ஃபார்
some thousands of years. நம்ம இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வருஷம் ஆன ஓல்டு ட்ரீஸ் கூட நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. The point is அதில் அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு they can actively divide and grow from the particular point. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The point is இந்த மெரிஸ்டமை நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ப்ரொடெக்ஷன் இஸ் நார்மலி given by the cap structure called root cap. Fine. So apart from the root cap, regions, other regions of root na நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 3 regions: meristematic zone, elongation zone and maturation zone. What is meristematic zone? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இந்த டிப்பில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆர் மெரிஸ்டம்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற செல்ஸ் வந்து தே கேன் ஆக்டிவ்லி டிவைட். ஓகேவா, எப்போவுமே ஆக்டிவாக டிவைட் ஆகி க்ரோ ஆகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இந்த செல் ஆக்டிவாக டிவைட் ஆனால் என்ன ஆகும், இங்கே நிறைய செல்ஸ் ஆகும், இது வந்து க்ரோ ஆகும், அப்படியே க்ரோ ஆகும். ஓகே, ஸோ இட் கேன் elongate the particular structure from the tip. ஸோ மெரிஸ்டம்ஸ் தான் ஆக்சுவலாக ஆக்டிவாக டிவைட் ஆகிற ஏரியா, அதுதான் நம்ம மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ஸ்டெம்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபைன். ஸோ மெரிஸ்டமுக்கு பக்கத்தில் இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுற அந்த ஏரியாவுக்கு பேர் எலாங்கேஷன் ஜோன். அப்படின்னு என்ன அர்த்தம், மெரிஸ்டம் டிவைட் ஆகி போயிட்டே இருக்கப்போ பின்னாடி தே ஆர் கோன் லீவ் பிஹைண்ட் த ஏரியா கால் எலாங்கேஷன் ஜோன். அந்த இடத்துல தான் த எலாங்கேஷன் ஹேப்பன். ஸோ மெரிஸ்டம் செல்ஸோட அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்குன்னா, பெரிய நியூக்ளியஸ் இருக்கும், கொஞ்சம் சைட்டோபிளாசம் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக டிவைட் ஆகும், சின்ன சின்ன செல்ஸாக இருக்கும், செல் வால்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும் மெரிஸ்டம்ஸில். பட் எலாங்கேஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து செல்வால் திக்காக ஆரம்பிச்சிருக்கும், நியூக்ளியஸோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கும், அதோட மற்ற சைட்டோபிளாஸ்மிக் ஆக்டிவிட்டீஸோட இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும், செல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் இந்த எலாங்கேஷன் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செல்ஸ். அண்ட் ஃபைனலாக தேர்டு ஜோன் வந்து மெச்சுரேஷன் ஜோன். அது வந்து இன்னும் கீழே, தட் இஸ் பிஹைண்ட் த எலாங்கேஷன் ஜோன். அங்கே எப்படி இருக்குன்னா நல்ல மெச்சூர்டு செல்ஸ் இருக்கும். அங்கே அந்த ஆக்சுவலாக அந்த எலாங்கேஷன் ஜோன்ஸில் இந்த செல்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு ஃபைனல் செல் ப்ராப்பர்ட்டியாக அது அட்டைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இந்த வேலை தான் பார்க்க போகிற, உன்னோட வேலை வந்து உன்னோட ரோல் வந்து இதுதான் அப்படின்னு அசைன் ஆகி இதுக்கு மேலே அது ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகாத அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் அசைன் பண்ணி ஒரு மெச்சூர்டு செல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ் தான் அந்த மெச்சுரேஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் ஃபர்தராக டிஷ்யூ சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட். ரூட் எப்படி ஒரு பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு நீடுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாடிஃபை ஆகிருக்குது, இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.